ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிற முதல் vlog இது தான். அதுலேயுமே மறந்துட்டு, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மருதமலை போன vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தாய்மாமா மடியில் வச்சு தான் குழந்தைங்களுக்கு மொட்டை போடுவாங்க. நான் என் குழந்தையோட என் தாய்மாமாவுக்கு மொட்டை போட மருதமலை போகிறோம். அந்த வீடியோ பாருங்கள். ஃபேமிலியோடு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை போகணுன்னு பிளான் போட்டாலும் சரி, மைண்டில் எங்கள் வீட்டில் நினைக்கிறது கட்டு சோறு கட்டிட்டு போயிடணும். காலையில் போனால் பொழுதோடு தான் வரணும். அதுக்கு மெயினாக இருக்கிறது புளிசோறு. எங்கேயாவது வெளியே போகணுன்னாலே புளிசோரை கட்டிடணும். அந்த புளிசோறு இல்லாமல் எங்கள் குடும்பமே வெளியே போகாது. எங்கேயாவது பார்க்கு போனாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது கோயிலுக்கான இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒன் டே ட்ரிப் எங்கேயாவது போகணுன்னு பிளான் போட்டாலே எங்கள் வீட்டில் புளி சாப்பாடு கட்டிடுவாங்க. அந்த கட்டுசோறு இல்லாமல் எங்கள் குடும்பமே வெளியே நகராது, அந்த ட்ரிப்பே முழுமையடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. கடையில் போய் சாப்பிடுவோம், இருந்தாலும் அந்த புளிசோறு ஒரு நேரத்துக்கு கட்டினா அப்போ தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஏன் நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதுமே காலையில் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மார்னிங்கு ஆஃப்டர்நூன் எல்லாத்துக்குமே அந்த புளி சாப்பாடு தான். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மட்டும்தான் நடக்குதா, இல்லை உங்கள் வீட்லேயும் புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு இல்லாமல் வெளியே போக மாட்டாங்க? அது ஒரு நேரத்துக்காக அந்த கட்டு சாப்பாடு கட்டிட்டு வெளியே போனால் தான் அந்த ட்ரிப்பே முழுமையடைமைன்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி. உங்கள் வீட்லேயும் அப்படி தானான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ தம்பி? எப்பயுமே போகாது. லோக்கலாக இருந்தீங்கன்னா காரில் 2 வீலரில் வந்துடுங்க. பஸ்ஸும் போகாது மேலே, கோயில் பஸ்ஸு போகும். தம்பிக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய்த்துற பஸ் ஏறிடலாம். போய் சாமி முன்னாடி முருகர் வெளியில் வர சொல்லி கும்பிட்டு போட்டு டைம் இல்லை எங்களுக்கு டைம் இல்லை முருகா வெளியே வா முருகான்னு சொல்லி கும்பிட்டு போட்டு ஓடியாங்கலாம். சித்ரால் வந்து பார்த்து கடையில் வாங்கி தின்னு போட்டு வீட்டுக்கு ஓடிடலாம். ஓகே, டைம் இல்லைன்னு சொல்லி இல்லை, பிஸி மலைக்கு போற கூப்பிடுதான் பாருங்க. எவ்வளவு தூரம் நடக்கிறது? நிறுத்தக்கூடாதா? இடம் இல்லை, அடிக்கிறவங்க கம்மி கையோட கூட்டிகிட்டே வந்திருக்கலாம். கூட தண்ணி தூக்கி வச்சுட்டு நீங்க அங்க வரேன். இங்க வா மகிழ, இங்க வா, இங்கிட்ட வா, இங்க பாரு. நீ உனக்கு அப்புறம் மொட்டை போட்டுருவா. பஸ்ஸு சரியான கூட்டத்தில் பொடி நிறையா மேலே நடந்து போகிறோம். முதல் டைம் மகிழனை தூக்கிட்டு வரப்போ நடந்தா போகிறேன். பரவாயில்ல. பாய், போயிட்டு வா. மிஸ்டர் சக்திவேல், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? இல்லை உங்கள் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ராகம் பாடிட்டே படி ஏறிட்டு இருக்கான், கவலையே இல்லாமல். நீ ரொம்ப ஜாலியாக இருக்கீல்ல. கிரேட் எஸ்கேப் ஆகிட்டேங்கன்னா ஏறவே முடியல. அவன் ஜாலியாக தான் இருக்கா தம்பி, ராகம் பாடிட்டு லாலி 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 லாலி. அப்போ எங்கடி அப்போ இங்கே பார்த்தா வீட்டில். மாடு
என் பையனுக்கு உட்காந்தா ஆகாது. நீங்க எப்படா உட்காருவன்னு பாக்குறீங்க அத்தை. எதுக்கு இந்த கல் அடிக்க வச்சிருக்கிறாங்க? எந்த கோயிலில் வரும் அப்படித்தான் பண்ணுறாங்க. ஒன்று இந்த கோயிலுக்கு பொண்ணுங்க உயமா குடும்பம், அது நீங்கள் நினச்சது நடக்குது. அப்படி நாங்கள் அங்கே அந்த இந்த கோயில் லிங்கம் 1008 லிங்க கோயிலில் ஓதிமலையிலேயே அப்படிதாம்மா. நாங்கள் அன்னைக்கு போயிட்டு வந்தோம்ல, செங்கல் தான் தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. 2 கல் கட்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ கல் வேணுமோ அவ்வளோ கல் கட்டி மேலே நம்ம எடுத்துகிட்டு போகணும். நேரம் கொண்டு போகணுமா? ஆமாம், செங்கல்ல. ஆமாம். அது கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க மேலே, அதனால அதுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. வேணும்னா கொண்டு போய் கொடுக்கலாம், முடிஞ்சதுன்னா. நாம் நடக்கிறதே பெரிய விஷயமாச்சு. 2 கல்லும் கூட எப்படி முருகனுக்கு கொண்டு போய் கல் சேர்த்துறது? வேண்டாம் நடக்க முடியல. நீங்க செங்காது இடிச்சு வச்சிருப்பான். கொட்டை மேல கழட்டுது. தெரியுதா? அது எத்தனை 10 வருஷமே ஆச்சு. முருகன்கிட்ட தான் உடைக்கணுமா, மாமி இங்கே உடைச்சிக்கலான்ச்சு. அவனுக்கு ஆயிடுச்சு ஆல்ரெடி. யாருன்னே தெரியல. அவர் எப்படி பார்த்துட்டு கொண்டிருக்குன்னா ஒரு தினசா பார்த்துட்டு கொண்டிருக்கிறான்.